சிறிய ஒரு இடைவெளியின் பின்னர் நேர்களை உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழ் வழங்கும் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சி. இப்போது நாங்கள் இன்றைய சிறப்பான ஒரு பகுதிக்கு செல்லவிருக்கின்றோம். அது இன்றைய விருந்தினர். நிச்சயமாக சேனைகளை இன்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் உலகமெங்கும் எங்களது பக்கத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் போட்டிகள் என்று வரும்பொழுது கலையுலகத்தில் வந்து பாடலுக்கு மட்டுமே மிகப்பெரிய போட்டிகள் இருக்கின்றது. ஒரு பாடலுக்கு சிங்கர், சூப்பர் சிங்கர் என்று பல டைட்டில்களில் வந்து பல போட்டிகள் வந்து பாடல் துறைக்கு மட்டும்தான் இருக்குது. பாடத்துறை சார்ந்து தான் உலகமெங்கும் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றார்கள். ஆனால் இந்த எங்களுடைய கலைகளாக எல்லோரும் நேசித்து வருகின்ற இந்த பரதநாட்டிய கலைக்கு வந்து என்னோஜா பார்த்தோம்னு சொன்னால் பெருமளவில் போட்டிகளை வந்து நாங்கள் பார்க்க முடியாமல் இருக்கின்றது ஐரோப்பாவில். அது சம்பந்தமான ஒரு விருந்தினரை தான் நாங்கள் இப்பொழுது அழைக்க போகிறோம். நிச்சயமாக இவர் கீதா. அதாவது குறிப்பாக இப்போது கடந்த 5 வருடங்களாக உலகளாவிய ரீதியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது மறைந்திருக்கும் மாணிக்கங்கள் என்ற தலைப்பில். அதாவது பல பேர் இருப்பார்கள், அவர்கள் தனியே கல்வி கற்றல் நிலையத்தோடு தங்களுடைய கலைகளை முடித்துக் கொள்வார்கள். அப்படி இல்லாமல் உலகளாவிய ரீதியில் அதுவும் பரதக்கலை தொடர்பான விஷயங்களை வந்து போட்டியாக நடத்தி அவர்களை வெற்றி பெற வைத்து அவர்களுக்கான விருதுகளை எல்லாம் வழங்குகின்றார்கள். இப்போ லண்டனில் இடம்பெறும் விடயங்கள் தொடர்பாக அந்த குழுவை சேர்ந்த ஒருவர் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவர் கீதா. அவரை இப்போது வரவேற்போம். வணக்கம் கீதா. வணக்கம். காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதல்ல வந்து நல்லொரு தமிழிலே பெயர்வதற்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியும் சந்தோஷமா இருக்கும். மறைந்திருக்கும் மாணிக்கம் ஆங்கில மோகம் சென்று இப்பொழுது அப்படியான பெயர்களை வைப்பது எப்படின்னு சொன்னால் ரீச் ஆகும் என்று சொல்வார்கள். அப்படி வச்சா தான் ஷோ வந்து ரீச் ஆமாண்டு. எங்களுக்கு ரீச்சும் ஆக வேண்டாம், ரீச் அவளும் ஆக வேண்டாம். எங்களுடைய படைப்புகளை நாங்கள் வெளியிலே கொண்டு வர வேண்டும். அந்த வகையில் மறைந்திருக்கும் மாணிக்கம் உலகளாவிய ரீதியிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற மாபெரும் பரதநாட்டிய ஒரு சுற்று, மிகப்பெரிய விறுவிறுப்பான ஒரு பலமான போட்டி. அதில் 5வது வருடமாக 5வது சுற்று தான் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே இந்த இறுதிச் சுற்று எங்கே எப்பொழுது எப்படி நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அது மிகப்பெரிய ரகசியம். ஆனால் பிரித்தானியா சுற்றுக்கு எல்லோரும் தயாராக இருக்கின்றார்கள். அது சம்பந்தமாக அந்த விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளத்தான் கீதா வந்திருக்கின்றார். சொல்லுங்கள் கீதா, முதல்ல ஒரு கேள்வியை கேட்கலாம் உங்கள்கிட்ட. இப்பொழுது நாங்கள் பரதநாட்டிய நிகழ்வுகள் பல இடங்களிலே பார்க்கின்றோம். பரதக்கலைக்கன்று சில கட்டுக்கோப்புகள் இருக்கின்றது. அது குறிப்பாக ஆசிய நாடுகள், அது இலங்கை, இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் அவற்றை தாண்டி இந்த புலம்பெயர் தேசத்தில் வந்து தங்களுடைய ஒரு ஆசிரியர் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் தங்களையும் தங்களுடைய அகாடமியையும் பிரபல்யப்படுத்தணும் என்ற காரணத்துக்காக வந்து இந்த பரதநாட்டியத்துக்குள் வந்து சினிமா பாடல்களை சேர்ப்பது. சினிமா பாடலுக்கு ஆடலாம், அது பிள்ளையன்று இல்லை. ஆனால் பரதநாட்டிய ஆடையோடு வந்து சினிமாவுக்குள் சினிமா பாடல் ஆடு. ஏன்னா நான் சில வழியில் பார்க்கும் பொழுது எப்படி பார்ப்பேன்னு சொன்னால் சிவபெருமான் வந்து மன்மராசா பாடலுக்கு ஆடுவதை போல தான் எனக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். இந்த நிகழ்ச்சிக்குள் சினிமா பாடல்களுக்கு ஆடலாமா? அந்த இதுவும் விடயங்கள் இருக்கின்றதா? இல்லை, திரைசை பாடல்களுக்கு பெரிய வரவேற்பு இல்லை. இதில் ஆட முடியாது. இது வந்து எதுக்காக முக்கியமாக இதை ஆரம்பித்தாங்க அப்படின்னா, பரதநாட்டிய கலை மற்றும் இல்லாமல் மீதி எந்த விதமான பாரம்பரிய நடனத்தை சேர்ந்தவங்களும் அவர்களுக்கு வந்து தனித்திறமை இருந்தது என்றால் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவர்களை வெளிக்கொண்டு வர முடியும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்தியாவில் வந்து பரதநாட்டியம் ஒரு சவுத் இந்தியாவில், அப்புறம் ஒடிசி இருக்குது, அதுக்கப்புறமா கதகளி இருக்குது, அதுக்கப்புறமா ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு நடனம் வந்து பாரம்பரிய நடனம். அதில் வந்து இதில் எந்த பாரம்பரிய நடனத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்க வந்து இந்த மறைந்திருக்கும் மாணிக்கங்கள் மூலமாக தங்கள் திறமையை வெளியுணர்த்துக்கு காட்ட முடியும். சரி, சொல்லுங்கள். இந்த போட்டியை இப்படி ஆரம்பிக்க வேண்டும், நடத்த வேண்டும் என்று சொல்லி யார் தீர்மானித்தார்கள்? எப்படி இது உருவானது?
இது வந்து இதை ஆரம்பித்தவர் வந்து பாலகுமாரன் அப்படிங்கிற ஒரு பேர். அவர் பேர் பாலகுமார் நமசிவாயம். அவர் தான் இதை ஆரம்பிச்சு வச்சவர். ஆரம்பிச்சது வந்து லண்டன்ல நடந்தது. அதுல வந்து என்னன்னா என்னோட பையன் வந்து இதுல பங்கு பெற்றினான். பங்கேற்று அவன் தான் முதல் பரிசு வாங்கினான். அதன் மூலமாக தான் எனக்கு வந்து இந்த மறைந்திருக்கும் மாணிக்கங்கள் குழுவோட அறிமுகம் கிடைச்சது. பின்னர் இந்த கடந்த 5 வருடங்களாக அந்த செயற்பாட்டுக்குள்ள 2014 முதல்ல இங்க நடந்தது லண்டன்ல. பார்க்க போனால் அடுத்ததாக இப்போது 3 அந்த உங்களுடைய விண்ணப்ப படிவம் பார்த்திருந்தேன். 3 பகுதியினருக்காக அந்த போட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்போது பெரிய அளவில் விண்ணப்பங்கள் எல்லாம் வந்திருக்கின்றது அவங்களுக்கு. ஆமா, அது வந்து அவங்க ஏன்னா நான் வந்து நிர்வாக குழுவில் நான் இல்லை, அதனால எனக்கு விண்ணப்பங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குங்கிறத பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் என்னோட பையனை வந்து சேர்ந்த சமயத்தில் நிறைய விண்ணப்பங்கள் வந்தது. அதில் வந்துட்டு எல்லாத்துலேயும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா யார் வந்து முதல் 20 பேர் எத்தனை பேர் அந்த வீடியோ மூலமாக நம்ம வந்து அனுப்பணும். அதில் முதல் 20 பேர் யார் யார் இருக்காங்கன்னுட்டு தென் அவங்க வந்து அதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கூப்பிடுவாங்க. எத்தனை சுற்று போட்டிகள் நடைபெறும் இதில் வந்து ஒன்று வந்து ஆடிஷன் வந்து இதில் அனுப்பிடுறது. நம்ம இணையதளத்தில் வந்து நம்ம வீடியோ பதிவு செஞ்சிடுறோம் இல்லையா, அது வந்து ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா போய் ஃபைனல்ஸ். ஒரு ஆடிஷன் என்று கூறப்படும் தெரிவுச்சுற்றை நீங்களே உங்களோட ஒளித்தொகுப்பை செய்து அனுப்பிவிடலாம். பின்னர் இறுதி சுற்றுக்கு அவர்களை தெரிவு செய்தால் நீங்கள் அழைத்து அவர்களை எங்கு போட்டி நடக்கின்றதோ அந்த இடத்திற்கு கூட்டிச் செல்வீர்கள். வேறு லண்டனை தவிர்த்து, லண்டன் இந்தியாவை தவிர்த்து வேறு எந்த நாடுகளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன? இது வந்து உலகளாவிய வகையில் இது நடந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் துபாயில் நடந்ததுன்னு சொல்றாங்க, ஆஸ்திரேலியாவில் இது பண்ணுறாங்க, சவுத் ஆஃப்ரிக்காவில் நடத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த போட்டி நடத்திட்டு இருக்காங்க. சரி, இப்பொழுது இந்த நடைபெற இருக்கின்ற சுற்று, அதோடு அதுக்கு ஆர்வம் காட்டுபவர்கள், அதற்கு மத்தியில் உங்களது பார்வையில் உங்களுடைய அடுத்த தலைமுறை, இப்பொழுது பெரிய தலைமுறை வந்து பரதநாட்டியத்தில் இருந்து இப்பொழுது ஒரு 5-6 வயதில் உள்ள ஒரு தலைமுறை ஒன்று இருக்கின்றது. இவருடைய ஈடுபாடு பரதநாட்டியத்தில் எப்படி இருக்கின்றது? மிக நன்றாக இருக்கிறது. சொல்லப்போனாக்க ஊரில் இருக்கிறத விட ஸ்ரீலங்காவில், இந்தியாவில் வந்துட்டு இது வந்து என்னுடைய கருத்து. அங்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து இதை நம்ம கலையை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னு தெரியல. அவங்கெல்லாம் வந்து நம்ம வெஸ்டர்னைஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து இந்த மேற்கத்திய நாடுகளில் நம்ம இருந்தால் கூட நம்மளுடைய கலைகளை விடக்கூடாதுன்னுட்டு பெற்றோருக்கு முக்கியமாக நன்றி சொல்லணும். இந்த சமயத்தில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அவங்கெல்லாம் வந்து இந்த கலையை விட்டுடாமல் ரொம்ப ஈடுபாட்டோடு செஞ்சிட்ருக்காங்க. அந்த அவங்களுடைய ஊக்குவித்தல் மூலமாக அஃப்கோர்ஸ் இந்த மாதிரிக்கு மறைந்திருக்கும் மாணிக்கங்கள் வேறு நிறையா போட்டிகள்லாம் நடத்துகிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு இது பண்ணுறதுனால இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் அதில் நம்ம வந்து சேர்ந்துக்கணும், நம்மளும் வந்து பங்கு பெற்றணும், நம்மளும் வந்து நம்மளுடைய கலைகளை வளர்க்கணும்னுட்டு நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் சொல்லுவது கருத்து உண்மையிலே மிகப்பெரிய ஒரு சரியான கருத்து. இப்பொழுது இங்கே இந்த லண்டனை பொறுத்தவரையிலே சனி ஞாயிறிலே நாங்கள் ஒருவரை கேட்டால் பெற்றோட்டம் கேட்டால் சொல்வார், இல்லை அது என் மகளுக்கு நாளைக்கு வந்து எனக்கு வயலின் வகுப்பு இருக்குது, அடுத்த பிள்ளை கேட்டால் நோ எங்களுக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்குது, அப்படி ஒன்று கருத்தை சொல்வார்கள் சனி ஞாயிறு. ஆனால் நீங்கள் சொல்லிய பொழுது இந்தியாவில் இலங்கையில் வந்து சனி ஞாயிறு என்னென்று கேட்டால் இந்த கதைகளே வராது. அவர்களுக்கு வேறொரு தேவைதான். நீங்கள் சொன்ன மாதிரி அவர்களுடைய பயணமும் அவருடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் வந்து இப்போ மேற்கத்திய நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இங்குள்ள உண்மையிலே பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அதுக்கு ஆதரவு கொடுக்கின்ற ஆசிரியர்கள் வந்து எப்படியாவது சனி ஞாயிறுகள் வேலைப்பளுகளுக்கு மத்தியில் இல்லை, இந்த நேரம் வந்து எங்கள் பிள்ளைகளுக்குரிய நேரம், இந்த கலைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற இது இருக்கின்றது. சரி, இதிலே வெற்றியாளர்கள், இப்பொழுது வெற்றி பெறுகின்ற நடன தாரைகளோ அல்லது பரதநாட்டிய கலைஞர்களோ இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றக்கூடிய அங்கீகாரம் கிடைக்குமா? வாய்ப்பு இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அது எல்லாத்தையும் விட இது என்னன்னாக்கா, சில பேர் வந்து அரங்கேற்றம் வரைக்கும் போவாங்க இல்லையா, அரங்கேற்றம் போயிட்டு அதோட நிறுத்திடுறாங்க இல்லையா, டான்ஸ் பண்ணுறதோ பாட்டு பாடுறதோ இல்லை எந்த வாத்தியம் வாசிக்கிறதோ அதோட நிறுத்திடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து நடக்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன், இதை வந்து விட்டுடாமல் நம்ம வந்து இன்னமும் மேலே வரணும், இன்னமும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட திறமைகளை மேலே மேலே மெருகேற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இதில் வந்து இருக்குது. அதனால வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்குதா, ஒரு பெரிய மேடைகளில் வர, இதுவே ஒரு பெரிய மேடை தான்.
இன்னும் பெரிய அளவில் வராங்களோ வரலையோ அது வந்து ஆண்டவனுடைய அனுகிரகம் வேணும் அதுக்கு இல்லையா. அதை தவிர இது வந்து அவங்க என்னன்னாக்கா தானே தன்னுடைய கலைகள் கற்றுக்கொண்டதை வந்து நிறுத்திடாம திருப்பி அதை வந்து நல்லா மெருகேற்றி கொள்றதுக்கு வந்து இது பெரிய வாய்ப்பு. இது அடுத்தவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இல்லையா அது இருக்கும். இந்த இடத்துல ஒரு கேள்வி உங்களிடம் எப்படி என்று சொன்னால், இப்பொழுது நீங்கள் உங்களுடைய மகனும் இந்த பரதநாட்டிய துறையில் இருக்கின்றீர்கள். நீங்கள் பல நிகழ்ச்சிகளை பார்த்திருப்பீர்கள். தமிழ் பாடசாலை எங்களுடைய தமிழ் பிள்ளைகளோடு கூடுதலாக நீங்கள் பங்கு பெற்றவருடைய பேசுகின்ற நேரம் கூடவாக இருக்கும். ஒன்று வந்து இந்த அவர்களுடைய ஒரு கலைப்பயணம் என்பது வந்து அரங்கேற்றம் என்ற இடத்துல ஒரு ஸ்டேஷனில் வந்தால் போல அப்படியே இடைநிறுத்தப்படுகிறது. அது முடித்த பல மாணவர்களை நாங்கள் சந்தித்து கதைக்கும் பொழுது கேட்டிருக்கின்றோம், ஏன் நீங்கள் தொடர்ந்து பங்கு பெற்றுவதில்லை என்று, ஏன் நிகழ்ச்சிகள் செய்வதில்லை என்று சொன்னால் அதில் பல மாணவருடைய கருத்து அவர்கள் சொன்ன விடயம், ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு தளம் தெரியணும் இல்லை. இப்பொழுது ஒருவருடைய அரங்கேற்றம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சிலர் வந்து பக்கவாத்திய கலைஞர்களாக இங்கு அரங்கேற்றம் முடிச்ச கலைஞர்களை வைத்து செய்கின்றார்கள். சில பெற்றோர்கள் வந்து துணிந்தெடுக்கின்றார்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள். இல்லை என்று சொன்னால் அரங்கேற்றம் என்று சொன்னால் தென்னிந்தியாவிலிருந்து தான் பாடகர்கள் பக்கவாத்திய கலைஞர்கள் எல்லாம் கூப்பிடுகின்றார்கள். இந்த அரங்கேற்றம் முடித்த கலைஞர்கள் ஆதங்கப்பட்டு கொண்ட விடயம் என்று சொன்னால், ஏன் எங்களையும் சேர்த்து கொள்ள முடியாது, ஏன் எங்கள் நம்பிக்கை வைக்கின்றார்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லுகின்றார்கள். நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள்? இது என்னன்னா, ஒன்று வந்து தான் மேலேயே தனக்கு வந்து நம்பிக்கை வேணும், நம்மளால செய்யறதுக்கு முடியும், இது நம்மளால வந்து மேலே வளர முடியும் அப்படின்னு. இன்னொன்று வந்து கமிட்மெண்ட். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெரியவங்கள ஆக ஏ லெவல் படிக்கிறவங்க யூனிவர்சிட்டி போவாங்க, யூனிவர்சிட்டி போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க, அதுக்கப்புறம் அவங்கவுங்களுக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்னு அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நடுவில் வந்துட்டு இது வந்து நம்மளுடைய கலை, இது நம்ம இது கற்றுட்டோம், நம்ம இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம், இதை விட்டுறக்கூடாது, நம்ம இன்னமும் மேலே போயிட்டுருக்கணுங்கிறது வந்து அவங்கவுங்க அந்தந்த மாணவர்களை அவங்களோட கையில் இருக்குது. முக்கியமாக நம்ம வந்து பேரண்ட்ஸோ இல்லை டீச்சர்ஸோ ஓரளவுக்கு கொண்டு போய் விடலாம், அதை விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற கமிட்மெண்ட் வந்து அவங்கக்கிட்ட தான் இருக்கணும் இல்லையா? நிச்சயமாக கலைகள் தொடர்பான விஷயங்களை நாங்கள் எங்களோடு கலந்துரையாடி கொண்டிருக்கின்றார் கீதா. இவர் மறைந்திருக்கும் மாணிக்கங்கள் என்ற போட்டி நிகழ்ச்சி எதிர்வரும் 30ஆம் தேதியோடு அதன் விண்ணப்ப தேதி முடிவடைகின்றது. அதற்கிடையில் பரதநாட்டியம் தொடர்பாகவும் பரதநாட்டியத்தில் ஈடுபாடு காட்டும் அனைவரும் இதில் இணைந்து கொள்ளலாம். இந்த போட்டி நிகழ்ச்சியில் திறந்த போட்டியாக இருக்கின்றது, 3 வயது பிரிவினருக்கு ஏற்ற விதத்தில் இருக்கின்றது. அதனால் பங்கு பெற்றவர்களுக்கு இலகுவாகவும் அது இருக்கும். நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு சிறந்த கலைகளோடு தொடர்புடைய ஒருவரை சந்தித்தோம். மிகவும் நன்றி எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு. வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. சுந்தரேசன் சார்பாகவும் மறைந்திருக்கும் மாணிக்கங்கள், இங்கிலீஷில் சொன்னால் ஹிடன் ஐடல்னு சொல்கிறாங்க, அவங்களுடைய குழுவினர் சார்பாகவும் எல்லா ஆசிரியர்கள் பெற்றோர்கள் சார்பாகவும் இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. சரி, இப்பொழுது எங்களுடைய பார்த்து கொண்டிருக்கிற நேர்கள் உடனடியாக ஒரு கேள்வி வரும், எப்படி நாங்கள் இப்பொழுது பார்க்கின்ற எங்களுடைய மகளும் அல்லது எங்களுடைய பிள்ளைகளும் இதில் பங்கு பெற்றலாம் என்றால் எப்படி உடனடியாக உங்களோட தொடர்பு கொள்ள முடியும்? என்னோட மறைந்திருக்கும் மாணிக்கங்களில் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்று சொன்னால் எப்படி தொடர்பு கொள்ள முடியும்? வெப்சைட்டில் பார்க்கலாம், www.hiddenidol.com. அதில் போனீங்கன்னாக்கா அதில் எல்லா விஷயங்களும் அதில் இருக்குது. அப்லோட் பண்ணணும் வீடியோவை, அதுக்கான கண்டிஷன்ஸ் என்னென்ன கைட்லைன்ஸ் அறிவுரைகள் எல்லாமே அதில் இருக்குது. சரி, உங்களுடைய அந்த இணையதள முகவரியை கொஞ்சம் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் நேயர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு அது இலவாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் தெளிவாக ஆறுதலாக சொல்லுங்கள். www.hiddenidol.com. இந்த இணையதள முகவரிக்கு போனால் நீங்கள் யாராவது பங்கு பெற வேண்டும் என்ற ஆசை நேர்களே உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் உடனடியாக நீங்கள் இதில் பதிவு செய்து கொண்டால் உங்களது பிள்ளைகளும் இந்த மறைந்திருக்கும் மாணிக்கம் என்ற தளத்திலே அவர்களும் பங்கு பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. இன்றைய காலை பொழுதில் எங்களோடு இணைந்து கொண்டீர்கள். உங்களுடைய பணி தொடர வேண்டும். மறைந்திருக்கும் மாணிக்கங்கள் மீண்டும் உங்களுடைய பயணம் தொடர எங்களுடைய வணக்கம் தமிழ் சார்பாகவும் ஐபிஎஸ் தமிழ் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி நேர்களே, தொடர்ந்து நாங்கள் வணக்கம் தமிழிலே பார்க்க இருக்கின்றோம் கீதம் சங்கீதம். चक्रराज सिंहासनेश्वरी श्रीललिताम्बिकये श्रीचक्रराजं सिंहासनेश्वरी
ஸ்ரீலலிதாம்பிகையே புவனேஸ்வரி ஆகம வேத கலாமய ரூபிணி ஆகம வேத கலாமய ரூபிணி ஆகம வேத கலாமய ரூபிணி அகில சராச்சர ஜனனி நாராயணி நாக கங்கண நடராஜ மனோகரி நாக கங்கண நடராஜ மனோகரி ஞான வித்யேஸ்வரி ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகா பலவிதமாய் உன்னை பாடவும் ஆடவும் பலவிதமாய் உன்னை பாடவும் ஆடவும் பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமலர் சூடவும் பலவிதமாய் உன்னை பாடவும் ஆடவும் பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமலர் சூடவும் உலகம் முழுதுமென அகமுறை காணவும் உலகம் முழுதுமென அகமுறை காணவும் ஒரு நிலை தருவார் காஞ்சி காமேஸ்வரி ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகா உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைதாய் உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைதாய் உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைதாய் உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைதாய் உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைதாய் உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய் நிழலென தொடர்ந்து உன்னுள் கொடுமை தீர்க்க செய்தாய் நிழலென தொடர்ந்து உன்னுள் கொடுமை தீர்க்க செய்தாய் நித்ய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி நித்ய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகா தும்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி தும்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய் தொடர்ந்து உன் மாயம் நீங்கி பிறந்த பயனை தந்தான் தும்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய் தொடர்ந்து உன் மாயம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய் அன்பை புகட்டி உங்கள் ஆடலை காண செய்தாய் அன்பை புகட்டி உங்கள் ஆடலை காண செய்தாய் அடைக்கலம் நீயே அவுமா அடைக்கலம்
அகில சராச்சர ஜனனி நாராயணி நாக கங்கண நடராஜ மனோகரி ஞான வித்யேஸ்வரி ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகா இந்த பாகத்தின் முதலாவதாக நாங்கள் பரதநாட்டியம் தொடர்பான விஷயங்களையும் அந்த போட்டிகள் பற்றியும் பார்த்தோம் சிறப்பு விருந்தினரோடு. இப்போது சங்கீத பகுதியை பார்த்துவிட்டு வந்திருக்கின்றோம். முழுக்க முழுக்க இந்த பாகம் கலை அம்சம் நிறைந்ததாக வந்திருக்கின்றது. உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். என்ன சுதர்ஷன்? நாங்கள் இப்பொழுது ஒரு சிறியொரு இடைவெளிக்கு சென்றுவிட்டு வரப்போகின்றோம். சிறியொரு இடைவெளியின் பின்னர் உங்களை நாங்கள் சந்திக்க காத்திருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது IBC தமிழின் வணக்கம் தமிழ்.